ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் व्रजामि शरणं हरिं. यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोगो संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलो. लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய ச, நமோஸ்து தேவ்யை ச ஜனகாத்மஜாயை, நமோஸ்து ருத்ரேந்திரயமானியேப்யः, நமோஸ்து சந்திரார்க்கமருத்கரேப்யः. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சரணங்களில் பத்திரபுஷ்பத்தை சாற்றி ஒரு அழகான ஒரு விவரணத்தை இந்த சந்தர்ப்பத்தில் அனுபவிப்போம். பகவான் ராமனுக்கு பெருமையே ராமனோட கூட இருந்த அத்தனை பேராலையும் ராமனுக்கு ஒரு தேஜஸ் உண்டாகிறது. அதுல ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பரம பவித்திரம். பரதனை பத்தி பேசணும். ராமனுக்கு சமமாகலாம், ஆனால் ராமனை விடவும் ராமனுக்காக வைரம் போன்றிருக்கக்கூடிய ஒரு மகா ரத்னம், மகா பண்டிதன், மகா ஞானி, மகா தபஸ்வி, ராஜயோகி பரதன் அப்படின்னா சாதாரணமா நம்ம ராமனுடைய சகோதரன்கிறதோட விட்டுடுறோம். ஆனா பரதனுடைய தியாகமும் பரதனுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அவப்பெயரும் சம்பந்தமே இல்லாத ஒரு அவப்பெயர். காரணம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும். அப்படி தசரத மகாராஜா ராமனை பிரிஞ்ச பிற்பாடு ஹே ராமா, ஹே லக்ஷ்மணா, ஹே ஜானகின்னு சொல்லி தன்னுடைய அந்திம காலத்துல அவருடைய ஜீவன் தன்னுடைய உடம்பை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பம், கண்ணில் ஆனந்த பாஷ்பமான ஜலம், பக்கத்துல கைகேயி உட்கார்ந்துட்டு இருக்கா, கொஞ்சம் கூட கவலைப்படாமல். எப்படி இருந்த கைகேயி? ஸ்வேத வஸ்திரத்தோடு இருந்தவள், கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ராஜமாதா. ராமனுக்கு சகல கலைகளையும் பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து அனுபவிச்சு பெருமைப்பட்டவள். என்ன காரணம்னு தெரியல, அவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு எண்ணம். சீதையினுடைய மணாலனை வனத்துக்கு அனுப்பிவிட்டு தன்னுடைய புத்திரனுக்கு ராஜ்யபாரம், ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம். பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. தசரதன் மாண்டான்கிற அந்த செய்தி அயோத்தியா முழுக்க பரவுது. அந்த நகரத்துல அதுவரைக்கும் காண முடியாத ஒரு சோகம், இயற்கையே மாறி போயிருக்கு. அந்த ஒரு நாள் இரவு ஒரு யுகத்தை கடந்தால் போல அத்தனை பேருக்கும், பரிஜனங்களாக இருக்கட்டும், சேனாதிபதிகளாக இருக்கட்டும், மந்திரிமார்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய தவயோகீஸ்வராலாக இருக்கக்கூடிய வாமதேவர், வசிஷ்டர், மார்க்கண்டேயர், மூத்கல்யர் போன்றிருக்கக்கூடிய மகர்ஷிகளாக இருக்கட்டும், பொழுது விடிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு மந்திராலோசனை பண்றா. இந்த லோகம் முழுக்க, பூமண்டலம் முழுக்க கட்டி ஆண்ட அந்த மகாராஜா பொழுது விடிஞ்ச உடனே அந்தியேஷ்டி பண்ண முடியாத அந்த சந்தர்ப்பத்துல புத்திரன் பக்கத்துல இல்லாத காரணத்தினால
இந்த திவ்யமான சரீரத்தை பாதுகாக்கணுமேங்கிற எண்ணெய் கொப்பரையில இட்டு பரதனுக்கு செய்தியை சொல்லி அனுப்ப வேண்டும். அதற்கு தகுந்தால் போல் செய்தியை கொண்டு செல்லக்கூடிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கிறார். கேகய தேசம் போகணும். சாதாரணமா கேகய தேசம் அயோத்தியாலேருந்து போகணும்னா 15 நாள் ஆகும். அதிகாரியை கூப்பிட்டு வாமதேவர் போன்ற மகரிஷிகள் இங்க என்ன நடந்ததுன்னு பரதன்ட்ட சொல்லப்படாது, பரதனை அவசரம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வரணும். எக்காரணம் கொண்டும் அவனுடைய மனசுல பயமோ துக்கமோ ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அந்த அதிகாரிகளை வேகமாக செல்லக்கூடிய குதிரைகள், துரிதமாக செல்லக்கூடிய அதிகாரிகள், சாதுரியமாக பேசக்கூடிய ஒற்றர்கள், இவாள் எல்லாத்தையும் கேகய தேசத்துக்கு அனுப்புறார். கேகய தேசத்துல இப்படி 1 நாள் 2 நாள்னு அதுக்கு அடுத்து ஒரு 6-7 நாள் கழிச்சு வா போய் சேர்றா. 15 நாளைக்கு போகக்கூடியவா 6-7 நாளைக்குள்ள போய் சேர்றா. பொழுது விடிகர்த்தே கேகய தேசத்துல யுதாஜித், கேகஜர் அரசனுடைய புத்திரன் யுதாஜித் வாழ வரவேற்ற உட்கார வைக்கிறான். எல்லாரும் சூக்கியமா, ராமன் நன்னா இருக்கானா, பிரஜைகள் நன்னா இருக்கா, நாடு நன்னா இருக்கா, ராஜன் எவ்விதமான குறையும் இல்லாமல் இருக்கானா, என்னுடைய சகோதரி க்ஷேமமா இருக்காளா, ராஜமாதாலாம் நன்னா இருக்காளா, இப்படி க்ஷேம லாபங்கள் எல்லாம் விசாரிக்கிறது சம்பிரதாயம். அதன்படியே விசாரித்து அயோத்தியிலேருந்து பரிசு பொருட்கள்லாம் கொண்டு வந்தது யுதாஜித்தை கொடுத்து அவசர கதியா பரதனை சந்திக்கணும். மகரிஷிகள் உடனே அழைச்சிட்டு வர சொன்னாங்கிற அந்த தகவலை கொடுத்து பரதனை பார்க்கறா. பரதன் காலையில எழுந்து அப்படியே வந்து நிற்கிறான். அப்படி தானாடாட்டலும் தன்னுடைய சதை ஆடுங்கிற மாதிரி அவனுடைய மனசுல ஏதோ மனக்லேசம் சொல்றான். என்னன்னு தெரியல, கடந்த 1 வாரமா மனசு ஏதோ அலைப்பாகிறது, இடது கண் வேற அடிச்சுக்கிறது, துர்சகுணங்களா தெரிகிறது. வந்தவா சொன்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு அண்ணாவை பார்க்கலையே அப்படின்றா. பரதனை உட்காந்துட்டு இவாள்கிட்ட பேசின்னு இருக்கான். அப்பா நன்னா இருக்காளா, அம்மா நன்னா இருக்காளா, ராமன் நான் நன்னா இருக்காளா, அக்னிகோத்திரம் எடுத்துட்டாளா, ஜனங்கள்லாம் பிரேமையா இருக்காளா, அண்ணாவை பார்த்தாலே எல்லாருக்கும் பிரேமை ஏற்படும், இப்படியெல்லாம் பரதன் பேசிட்டு இருக்கான். அவசரமா கிளம்பணும்னு தகவலை சொன்ன உடனே வேண்டிய ஏற்பாடுகளோட கேகய தேசத்திலேருந்து கிளம்புறா. துரிதமான குதிரையில 7.5 நாள் 8 நாள் கழிச்சு அயோத்தியா உள்ளுக்குள்ள பிரவேசம் ஆறா. இந்த காட்சி பார்த்தோன்னா அயோத்தி உள்ள பிரவேசம் ஆற வரைக்கும் ராமனை பத்தியே கட்டுன்னு வரான். ராமன் எப்படி இருக்கா, ராமண்ணா எப்படி இருக்கா, ராமண்ணா. இதை தவிர பரதனுடைய வாயில வேற எதுவுமே வரல. சகோதரன் அப்படின்னால் பரதன் தான். பரதனுக்கு மீறி ஒரு தியாக செம்மலை இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த உலகத்தையே கொண்டு வந்து தன்னுடைய காலடிகளை போட்டுவிட்ட பிற்பாடு எனக்கு ராஜ்யபாரமோ ராஜ்ய பட்டாபிஷேகமோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி எறிந்த அந்த சகோதரன் அப்படி அயோத்தியா நகரத்தின் உள்ள பிரவேசம் என்றா வைஜெயந்திங்கிற அந்த கோட்டை வாசல் வழியா உள்ள நுழைகிறத பரதன் அப்படியே பார்க்கறான். நகரம் ஒரு சோபையா இல்லை, ஏப்படி கலையெழுந்து போயிருக்கு. சந்தோஷமா இருப்பாளே, வீதிகள் எல்லாம் கோலம் போட்டிருக்குமே, புஷ்பங்கள்லாம் வாசனையா புஷ்பித்திருக்குமே, எங்க பார்த்தாலும் வாத்திய கோஷங்கள் கேட்டு இருக்குமே, கீதங்கள் நர்த்தனங்கள் புரிஞ்சுட்டு இருப்பாளே, எல்லாரும் வீதிகள்ல உட்கார்ந்துட்டு அங்கங்க புராணங்கள் சொல்லிட்டு இருப்பாளே, சங்கீதம் பாடின்னு இருப்பாளே, வேதகோஷம் கேட்குமே. என்னது இவ்வளவு ஒரு அமங்கலமா இருக்கு, இப்படி நான் அயோத்திய பிறந்ததுலேருந்து பார்த்தது இல்லையே, இப்படியான்னு பார்த்துட்டு வரா. அரண்மனை வந்துட்டு அரண்மனையிலேருந்து கீழே இறங்குறான். நேர இறங்கி அந்த அந்த இந்த ஓட்டம் பார்த்தோம்னா அவ்வளவு வேகமா ஓடி வரான். நேர கைகேயி கிட்ட வரான், சரணத்துல விடறான். அம்மா கிட்ட கண்ணேங்கிறா, அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறா. இந்த பக்கம் திரும்பி பார்க்கறான், படுக்கை வெறுமன காலியா கிடக்கு. அப்பாவை காணும். அப்பா எங்கம்மாங்கிறான். திரும்பறான், கையை பிடிச்சு இருக்கிறா. அண்ணா நன்னா இருக்கானா, எல்லாரும் சூக்கியமா, பெரியம்மா நன்னா இருக்காளா, அம்மா நன்னா இருக்கா, எல்லாரையும் விசாரிக்கிறான். அவனால அந்த தாங்கள் கைகேயி அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறா. ராமண்ணா எங்க,
எங்க 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 அப்பா எங்க, அப்பாவை காணும், அப்பா எங்க? அப்பா தன்னுடைய காரியங்கள் எல்லாம் பூர்த்தி செய்துவிட்டு சொர்க்காரோகணம் ஏவி விட்டார். செய்தியை கேட்டானோ இல்லையோ, கண்கள்ல அப்படியே தண்ணி கொட்டுறது, கீழே விடுறான், மயக்கம் ஆயிடுறான், அவனை தெளிவுபடுத்த முடியல, எழுந்துட்டா கதறான். அப்பா இல்லையா, அப்பா இல்லாத அயோத்தியா, அப்பா இல்லையா, அப்பா இல்லாத அரண்மனையா, ஏன் இப்படி, ஏன் நம்மளை இப்படி விட்டுட்டு போயிட்டா, என்ன சொன்னா அப்பா? அந்திம காலத்துல கூட புத்திரனா நான் இல்லையே, ராமன் நான் கூட இருந்தா, லக்ஷ்மணன் நான் இருந்தா, நான் இல்லாம போயிட்டேனே, அப்பா கடைசியா என்ன சொன்னா? அவனுடைய அந்த தாங்கள் அவளால கட்டுப்படுத்த முடியல. ராமன் எங்க, ராமன் எங்க, அப்படியே கண் அலை பாயிறது. இப்ப சொன்னாலாம், உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண வேண்டி 2 வரங்களை என் கணவனிடத்திலே கேட்டு பெற்றேன். சீதையின் கேள்வன், சீதையின் கணவன் வனமாள்வது, நீ நாடாள்வது என்ற வரத்தை கேட்டு பெற்றேன். உண்மையை சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல பரதன் அதை விட ஆடிப்பிட்டான். எனக்கு ஒரு அவப்பெயரா, எனக்கு தீராத ஒரு பொய்ப்பெயரா அப்படின்னுட்டு அது வரைக்கும் அம்மானு கூப்பிட்டவன், நீ ராஜ துரோகி, ராஜ பாபம் செய்து விட்டாய், இந்த உலகத்திலே மிக கொடிய தண்டனை எதுவோ அந்த தண்டனை உனக்கு வந்து சேரட்டம். இங்கேருந்து கிளம்பினா கௌசல்யா இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி வந்தான். கௌசல்யா அங்க தூரக்க பார்க்கறா, கிட்டக்க வந்த உடனே அப்படி கதறினா. சொன்னாலாம், புருஷனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, அந்தியேஷ்டி பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல அவரோட சேர்ந்து நான் அக்னிகளே சேர்ந்து விடுகிறேன்னாலாம். அம்மா நான் கதறினான். ராமன் நான் அழைச்சுட்டு வர வேண்டியது என்னுடைய வேலை, அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள், ராமன் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். கௌசல்யா ஒரு நிமிஷம் அப்படி சந்தேகித்தா பரதன், ஒரு நொடிதான். ராமன் நான் வர வேண்டும், ஆட்சி பண்ண வேண்டும்னு பரதன் சொன்ன உடனேயே எடுத்துண்டா கட்டிண்டா. புத்திரன்னா எப்படி இருக்கணும், சகோதரன்னா எப்படி இருக்கணும், ராஜ்யம்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பரதனை போன்று இருக்கக்கூடிய இளம் வயதிலேயே வரக்கூடிய மகா ஞானம் ஒரு மனிதனுக்கு வருவது அரிது. பரதனுடைய நிலை வேற யாருக்கும் வரக்கூடாது. எல்லாரும் சந்தேகப்படுறான், குகன் சந்தேகப்படுறான், பரத்வாஜர் சந்தேகப்படுறான், வால்மீகி எழுதுறார் பார்க்கறத. அதற்கு பிற்பாடுதான் அவ பார்க்கிற செல்ஃப் அனலைஸ்மா, தனக்குள்ளே தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு அதற்கு பிற்பாடு பரதனை பார்ப்பது. முதல்ல பரதனை பார்க்கறது, அதுக்கப்புறமா ஆஹா நம்ம இப்படி நினைச்சிட்டோமே அந்த நினைப்பு. பரதனை பார்த்த உடனே ஒரு ராஜ யோகி. இந்த காரணம் என்ன, எப்படி, எதற்காக இந்த அவப்பெயர் பரதனுக்கு? 14 ஆண்டு காலம் அயோத்தியிலே இல்லாத போது ராமனுடைய திவ்யமான பாதுகையை வைத்து ஆட்சி பரிபாலனம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்ன? அதுதான் காலம். கூட சகோதரன் இருக்கிறது வேற, சகோதரனை பற்றிய நினைவோட வாழறது வேற. அந்த காரியத்தை பரதன் பண்ணினார், வேறு ஒருவராலும் பண்ண முடியாது. பரதனை பற்றிய சிந்தனை நினைத்தால் சகோதரர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒற்றுமை மேலோங்கும். அப்பேற்பட்டவன் பரதன். 1000 ராமனுக்கு சமானம் பரதன். பரதனுக்கு ஈடு இணை இல்லை. பரதனை நினைப்போம், பூஜிப்போம், வழிபடுவோம், ராம சரணத்தை வணங்கி வழிபடுவோம். ஜெய் ஜெய் ராம ராமா, ஜெய் ஜெய் ராம ராமா.